ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். ஞானம் பெற உதவுவது தவம். ஐம்புலன்களை அடக்கி உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்து மன அமைதியும் பொறுமையும் மேற்கொள்வதே தவம் எனப்படும். தனக்கு வரும் துன்பங்களை மன அமைதியுடனும் பொறுமையுடனும் தாங்கிக் கொள்ளுதல். மற்றொரு உயிருக்கு துன்பம் செய்யாதிருத்தல். இந்த இரு பண்புகளும் சேர்ந்த ஒரு பண்பே தவமாகும். வாணிபத்தால் செல்வம் வரும். வேளாண்மையால் தானியம் வரும். தான தர்மத்தால் புகழ் வரும். கல்வியால் அறிவு வரும். உணவு நீதியால் ஆரோக்கியம் வரும். தவத்தால் அன்னை வருவாள். மனிதர்களை 3 மாயைகள் பற்றிக் கொள்கின்றன. 1 தெய்வீக மாயை, 2 ஆசுரி மாயை, 2 ராட்சச மாயை, 1 தெய்வீக மாயை. அடுத்தவருடைய மனைவியை வீரும்பாதது, பிறரை பற்றி கோள் சொல்லாமை, உயிர் கொள்ளாமை, நன்றியை மறவாமல் இருப்பது, கருணையோடு இருத்தல், நன்னெறியில் நடத்தல், பொறுமை, கொடை, நவதானங்கள் செய்தல், நடுவுநிலை, பிறழாமை, மன வலிமை, எவருக்கும் வணக்கமுறும் பணிவுப் பண்பு, இவையெல்லாம் தெய்வீகத்தின் அடையாளங்கள். 2 ஆசுரி மாயை, அரவம் மிகுந்த வார்த்தை கூறுதல், தீமை என்றாலும் அதை சாதித்தல், அஞ்ஞானம், கர்வம், கோபம் போன்றவையெல்லாம் ஆசுரி மாயையின் அடையாளங்கள். 3 ராட்சஸ் மாயை, ஆசையோடு மனம் சென்ற வழியெல்லாம் சேர்தல், மோகம், அகங்காரத்தை மதித்து தருக்குறுதல், வேத சாஸ்திரங்களையும் பெரியோர்களையும் நிந்தித்தல், எவருக்கும் பகையாதல், தன் குருவை மதிக்காமல் மற்றவர்களை வழிபடுதல், சாதுக்கள் வாக்கியத்தில் விசுவாசமின்மை, ஆசாரம் இல்லாமை, கர்மம் எதுவும் இயற்றாமல் இருத்தல், உயிர் கொலை, விகாரம், வன்செயல் புரிதல் போன்றவை எல்லாம் ராட்சச மாயையின் அடையாளங்களாகும். சக்தி என்பது ஒன்றே ஆயினும் அது பல்வேறு வடிவ பேதங்கள் கொண்டு வெவ்வேறு தொழில்கள் புரிந்து உயிர்களுக்கு நலம் புரிந்து கொண்டிருக்கிறது. அம்பிகையின் அருள் நோக்கினாலேயே உலகில் குடும்ப நலமும் ஆட்சி நலமும் சிறப்புடன் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஓம் சக்தி.